இது தெரியாம இவ்வளோ நாள் வீணடிச்சிட்டோமே அப்படின்னு என்ன ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு ஜூஸ் தான் இது. கொஞ்சம் கூட செலவே கிடையாது, ஆனா டேஸ்ட் அமுக்கலமா இருக்குங்க. வாங்க இதை இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு கிர்னி பழம், முலான் பழம் இல்லாட்டி வெள்ளரி பழம் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. வெடிச்ச வெள்ளரி பழத்தை நல்ல பெரிய பெரிய பீஸா கட் பண்ணி தாராளமா வெள்ளத்தை போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சு ஜில்லுன்னு சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படி சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்க. இப்பதாங்க நம்ம ஹீரோவே வராரு. இவர் தான் அந்த நடுவில் இருக்கிற விதை பகுதி. அதை அப்படியே எடுத்து ஒரு மிக்சியில சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் உடைச்ச தண்ணி இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கோங்க, இல்ல நார்மல் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு எவ்வளவு ஸ்வீட் வேணுமோ அதுக்கு ஏற்றபடிக்கு வெல்லமோ இல்ல நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கோங்க. சளி பிடிக்காம இருக்க 2 மிளகு, 1 கல்லு உப்பு, 2 கப் அளவுக்கு தண்ணி இதையும் சேர்த்து நல்ல மிக்சியில டொருன்னு அடிச்சுட்டு கண்டிப்பா வடிகட்டுங்க. வடிகட்டி இந்த ஜூஸை குடிச்சு பாருங்க, அவ்வளவு நல்லா இருக்கும். மேல மானே தேனே பொன்மானேன்னு நீங்க எதை வேணா சேர்த்துக்கலாம். நான் அந்த முலாம்பழத்தோட பீசஸே போட்டிருக்கேன். கண்டிப்பா இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.